அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன், I பெரியசாமி ஆகியோரை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுதலை செய்து விசாரணை நீதிமன்றங்கள் பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தார். முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர்கள் பொன்முடி, வளர்மதிக்கு எதிரான வழக்குகளையும் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள சன்பீம் பள்ளி ஆண்டு விழாவில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கலந்து கொண்டார். சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டிய அவர் பேசுகையில், மாணவ மாணவிகள் அவசியம் புத்தகம் படிக்க வேண்டும் என அறிவுரை கூறினார். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் வரும் தகவல்களை நம்பாமல் உண்மைகளை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். தமிழகத்தில் பல தற்கொலைகள் சுற்றி கொண்டிருப்பதாக அவர் கூறியதும் மாணவ மாணவிகளின் கைத்தட்டல்களால் அரங்கம் அதிர்ந்தது. உள்ளுக்குள்ள சந்தோஷமா இல்லாதனால அதனுடைய வெளிப்பாடுதான் படித்தவர்கள் தவறு செய்யறாங்க. படிப்புக்கு the objective of education is defeated, so therefore there is something wrong about it, right? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். தற்குறிகள் சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. நான் எதையுமே மீட் பண்ணல. தற்குறிகள் ஒரு தமிழ் வார்டு இருக்குன்னு நான் சொன்னேன். இன்னைக்கு இந்த தற்குறிகள் பல பேர் பேசுறாங்க. தற்குறிகளுக்கு என்ன அர்த்தம்? படிக்காதவன், இல்லிட்ரேட்டுக்கு பேர் தான் தற்குறி. ஒரு காலத்துல அவனுடைய தற்குறி என்ன? தன்னைத்தானே குறித்துக் கொள்ளுதல்ல என்ன பண்ணுவான்னா கை நாட்டு வைப்பான். அவன் பேர் தான் தற்குறி. அந்த காலம் தாண்டி போய் இன்னைக்கு எல்லாருமே ஏதோ படிச்சிருக்காங்க. ஒரு கையெழுத்து போடுற அளவுக்கு இருக்காங்க. இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற சினிமா பாடலை முழுவதுமாக பாடி மாணவ மாணவிகளின் கைத்தட்டல்களை பெற்றார்.